இங்க விஜயாவுமே ரோகிணியை பார்த்து, இங்க பாரு ரோகிணி, நீ பண்ற விஷயங்கள்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ இந்த பணம் திரும்பி வர்ற மாதிரி தெரியல. ஒழுங்கா உங்க அப்பாட்ட பேசு, இல்ல ஊரை பார்த்து கிளம்பி போய் உங்க அப்பாவை பார்த்து பணத்தை வாங்கிட்டு வர வழியை பாரு. நீ இந்த மாதிரி பணத்தை கொடுக்காம இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல உனக்கும் மரியாதை கிடையாது, உனக்கு ஆதரவா இருந்தா எனக்கும் மரியாதை கிடையாது. என்ன ரொம்பவே அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ஒழுங்கா பணத்தை ரெடி பண்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லி ரோகிணியை மிரட்டி விட்டுறாங்க. அதே நேரத்துல மனோஜுமே இந்த பக்கம் ரோகிணி கிட்ட, அம்மா சொன்ன மாதிரி உங்க அப்பாவை பார்த்து பேசாம ஒரு 30 லட்ச ரூபா நம்ம வாங்கிட்டு வந்துருவோம், நம்ம பிரச்சனையை சீக்கிரம் முடிஞ்சிடல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ரோகிணியுமே, எங்க அப்பா என்ன நினைப்பாரு, இந்த மாதிரி அவர்கிட்ட பணம் போய் நின்று அப்படின்னா என்னோட பேரு மரியாதை எல்லாமே கெட்டு போயிடும். என்னால இப்போதைக்கு அதை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா ஜெயில இருக்காரு. எங்க அப்பாவோட பிரச்சனையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்க மனோஜ். நம்ம தொலைச்ச 30 லட்சத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது மூலமா தான் நம்மளோட பிரச்சனைகளை முதல்ல தீக்கணும். அதை விட முக்கியமா நம்ம தொலைச்ச இடத்துல தான் தேடணும். முதல்ல அவங்க 2 பேரையும் பிடிக்கணும். அந்த ஃப்ராடு பசங்க 30 லட்ச ரூபாய் ஏமாத்துறாங்கல்ல, அவங்கள சும்மா விடக்கூடாது. அந்த பணத்தை நம்ம எப்படியாவது வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரோகிணியும் ஒரு பக்கம் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இதே நேரம் இன்னொரு பக்கம் மனோஜுமே கிளம்பி இங்க ஷோரூம் போயிடுறாரு. அங்க எப்பவும் போல அண்ணாமலையும் ஷோரூம்ல கணக்கு பார்க்கறதுக்காக வராரு. அங்க இருக்கிற வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ அங்க இருக்க எம்ப்ளாய் எல்லாம் சேர்ந்து அண்ணாமலை கிட்ட போயிட்டு, சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்க வந்த மனோஜுமே அவங்கள பேச விடாம அண்ணாமலை கிட்ட இருந்து தள்ளி வைக்கிறாரு. ஆனா அண்ணாமலை இதுல டவுட் ஆயிட்டு அந்த எம்ப்ளாயிஸையும் கூப்பிட்டு, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது ஒண்ணும் இல்ல சார், மனோஜ் சார் இன்னும் எங்களுக்கு சம்பளம் தரல, கிட்டத்தட்ட போன மாசம் சம்பளமே எங்களுக்கு வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டவொடனே இந்த பக்கம் அண்ணாமலையுமே, அப்படிங்களா, போன மாசம் சம்பளமே தரலையா, இருங்க நான் அவன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி இங்க மனோஜ் கூப்பிட்டு, என்னடா மனோஜ் இது, இன்னும் எம்ப்ளாயிஸ்க்குலாம் வந்து போன மாசம் சம்பளம் கொடுக்காம வச்சிருக்க, அப்ப இந்த மாசமே பிறந்துருச்சு, எப்படி அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இன்னொரு பக்கம் மனோஜுமே, நீ வேற புரியாம பேசாதப்பா, நானே இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் இன்னொருத்தட்ட ஏமாந்துட்டு வந்துட்டேன். இப்ப அந்த பணம் இல்லாம நான் எப்படி உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, பணம் வந்தாதான் கொடுக்க முடியும், அது வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அண்ணாமலையும் ரொம்பவுமே கோவப்பட்டுட்டு, நீ ஒரு முட்டாளுங்கிறது அப்பப்ப நிரூபிச்சுட்டே இருக்க மனோஜ், இப்ப முத்து மட்டும் சொல்லி என்னை இந்த கடையில உட்கார வைக்கலன்னா முத்து சொன்ன மாதிரி இந்த கடையை நீ திவால் பண்ணிட்டு போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. சார் நீங்க கவலைப்படாதீங்க, உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா சம்பளம் வந்துடும், ஆனா எனக்கு ஒரு 5 days மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அண்ணாமலை அந்த எம்ப்ளாயிஸ்ட டைம் கேட்கறாங்க. அவங்களுமே, பரவாயில்ல சார், நீங்க 5 நாள் கழிச்சு கூட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா எங்களுக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்கு சார், அதனால பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டு அண்ணாமலையை கண்டிப்பா கொடுத்துறோம்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க மனோஜையும் பிடிச்சி பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு டைம் நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா இது சரிப்பட்டு வராது, எல்லா கணக்கு என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி மனோஜையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் பண்றாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்க ரோகிணியுமே, நம்ம இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா வேலை நடக்காது, நம்ம தான் இறங்கி இந்த மாதிரி நம்ம பணத்தை கண்டுபிடிக்கணும், அந்த 30 லட்ச ரூபாய் ஏமாத்துறவங்களை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும், சொல்லப்போனா அவங்க தான் நமக்கு வேணும். அதே நேரம் முத்து மீனா அவங்கள முன்னாடி பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் ஆகி போயிடும், நமக்கு மைனஸ் ஆயிடும், அதனால நம்ம தான் அவங்கள கண்டுபிடிக்கணும், அதனால நமக்கு தெரிஞ்ச வழியில ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு டைரக்டா இங்க வித்யாவோட வீட்டுக்கு போறாங்க. வித்யா வீட்டுக்கு போயிட்டு இங்க நடந்த விஷயத்தை பத்தி பேசி, பேசாம அந்த பணத்தை பத்தி நான் தேடலான்னு இருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே அதுக்கேற்ற மாதிரி எங்க வித்யாவுமே, நம்ம வேணா சிட்டி கிட்ட கேட்போமா, ஏன்னா அவனே ஒரு ஏமாத்துக்காரன் தானே, அவனுக்கு ஆளுங்க எல்லா ஏரியாலையும் இருப்பாங்க, கண்டிப்பா இவங்களோட போட்டோஸை காமிச்சு இவங்க இந்த மாதிரி என்கிட்ட ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா சிட்டி நமக்கு கண்டுபிடிச்சு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ரோகிணியுமே, ஆஹா ஐடியா சூப்பரா இருக்கு, சரி அப்ப நம்ம போயிடுவோம், நீ இன்னைக்கு ரெடி ஆயிடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் எப்பவும் போல வித்யாவும் ரெடியாக சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கிளம்பி டேரக்டா சிட்டியை பார்க்க போறாங்க. சிட்டியுமே இங்க ரோகிணியை பார்த்தோன்னே, என்ன ரோகிணி மேடம் நீங்க ஆளே பார்க்க முடியல, சொல்லப்போனா இந்த பக்கம் வரதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ரோகிணியுமே, இங்க பாருங்க சிட்டி, இந்த இடத்துக்கு நான் சும்மா வந்துட்டு இருந்தேன்னா நான் மாட்டிக்குவேன், நான் வெளியில தெரியாம இருக்கிறதா முக்கியமா இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதனால உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சிட்டியுமே, ரோஹிணி மேடத்துக்கு பிரச்சனையா, யாரு அந்த பிஏ தினேஷ் மறுபடியும் பிரச்சனை பண்றானா, அவனை ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இங்க சிட்டியுமே ரொம்ப ஆக்ரோஷமா கேட்கிறாரு. ஆனா இது எல்லாமே ஒரு ஆக்டிங் அப்படிங்கிறது இங்க சிட்டிக்கு மட்டும் தான் தெரியும். இன்னொரு பக்கம் ரோஹிணியுமே, இல்ல அவன்லாம் எந்த ஒரு காலும் பண்ணல, எந்த ஒரு என் தொந்தரவுக்கும் வரவே கிடையாது, ஆனா இன்னொரு பக்கம் வேற ஒரு பிரச்சனை நடந்துட்டு என்கிட்ட இருந்து ஒருத்தர் 30 லட்ச ரூபாய் ஏமாத்தி கொண்டு போயிட்டான், அந்த பணம் எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்ட சிட்டியுமே, என்ன மேடம் சொல்றீங்க, 30 லட்சமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க ரோகிணியுமே ரொம்ப டீட்டெயில்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 3 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வந்துச்சு, அது 30 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் போட்டு அந்த வீடை வாங்கிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணேன், ஆனா அவனுங்க அந்த வீட்டுல குடியிருந்த 2 பேர் சேர்ந்து இனி ஏமாத்தி அந்த 30 லட்ச ரூபாய் அட்வான்ஸ்னு சொல்லி ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டாங்க, இவங்க 2 பேர் தான் அவங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கிட்டு போனவங்களோட போட்டோவையும் காட்டுறாங்க. காட்டினது மட்டும் இல்லாம, எப்படியாவது சிட்டி உனக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு இவங்களை மட்டும் பிடி, இந்த 30 லட்சத்தை நீ பிடிச்சி கொடுத்தனா கண்டிப்பா இதுல உனக்கு ஒரு பர்சன்டேஜ் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவனுங்க சிட்டியுமே, என்ன மேடம் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை நான் பிடிச்சி கொடுக்கறது எனக்கு மேட்டர் இல்லை, இவனுங்களை பத்தி 2 நாள்ல நான் விசாரிச்சு கண்டுபிடிச்சிருவேன், ஆனா எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் தருவீங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் ரோகிணியுமே, சரி உங்களுக்கு வந்து 20% இதில் நான் கொடுத்துட்றேன், இதுக்கு மேலே எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா இந்த பணத்தை வச்சு எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இது கேட்ட சிட்டியுமே, இது நல்லா இருக்கே, 20% இதுவே பல்கான அமௌண்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நான் முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் சிட்டியுமே அந்த ஃபோட்டோ டீட்டெயிலாம் வாங்கிக்கிறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் வித்யாவுமே, இங்கே பாருங்கள் சார் கொஞ்சம் சீக்கிரம் பிடிச்சி கொடுங்க, ஏன்னா அந்த முத்து மீனா ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க,
அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரிவார்டு எல்லாம் அவங்களுக்கு போயிடும், அப்புறம் உங்களுக்கும் கிடைக்காது, ரோகிணிக்கும் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் சொல்லி வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் எங்க ரோகிணி மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறம் எங்க வீட்டில் அண்ணாமலை பயங்கரமா ராவடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மனோஜ் எதுக்கு உதவ மாட்டான்டா முத்து, அங்க கடையில வேலை பார்க்குற எந்த ஒரு எம்ப்ளாய்க்கும் சம்பளம் கொடுக்காம வச்சிருக்காண்டா. போன மாசம் சம்பளம் கொடுக்கல, இந்த மாசம் பிறந்து இப்போ 7ஆம் தேதி பக்கம் ஆக போகுது, இந்த மாசமும் சம்பளம் கொடுக்காம வச்சிருக்கான். அப்ப எப்படி அவனுங்க வந்து நியாயமா வேலை பார்ப்பானுங்க? அவனுங்களும் உள்ள ஏதோ பொருளை கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை ஆகி போயிடும். இந்த மாதிரி சம்பளம் கொடுக்கறதே ஒரு விஷயமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்காண்டா அப்படின்ட்டு இந்த பக்கம் மனோஜோட முட்டாள்தனத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. உடனே இது கேட்ட முத்துவுமே அவனை பத்தி தான் தெரியும்லப்பா, அவன் ஒரு முட்டா பைய, அவனை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சது பெரிய தப்பு, அவனை இன்னும் கொஞ்ச நாள் அங்கே உட்கார வச்சிருந்தோன்னு வச்சுக்க கடையை மொத்தமாக அழைச்சிருப்பான்னு சொல்லி இந்த பக்கம் மனோஜை பத்தி இவருமே பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை கேட்ட ரோகிணியுமே எங்க பாருங்க முத்து, சம்மந்தம் இல்லாம மனோஜை பத்தி இப்படி கேவலமா பேசாதீங்க, அவன் ஏதோ சூழ்நிலை காரணமா இப்படி இருக்கான், கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லி மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனா அதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலையும் ஏமா நீயாவது அவன் கூட இருந்து சொல்லலாம்ல, இந்த மாதிரி அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் சம்பளம் கொடுக்க சொல்லலாம்ல, சம்பளம் கூட கொடுக்காம அந்த பணத்தை எடுத்துட்டு போய் இப்போ ஏமாந்துட்டு வந்து நிற்கிறீங்களே, இப்போ இந்த பணத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க, யார் தான் இதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்க ரோகிணியுமே தலையை குனிஞ்சிட்டு நிற்கிறாங்க. ஆனா முத்துவுமே இங்க பாருப்பா, நீ கவலைப்படாத, மீனா தான் அந்த பணம் சம்மந்தப்பட்டவங்க சொன்னல, அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு காலையில டைரக்டா போய் பூவை கொடுத்து அவங்க கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. சொல்லப்போனா அவங்க கரெக்டா வந்து என்னென்ன பண்றாங்க, அவங்க ஃபங்க்ஷன் டீட்டெயில் எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுன்னா அவரை வச்சு அந்த பணத்தை திருடிட்டு போனவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான வழி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ அவசரப்படாதப்பா, 30 லட்ச ரூபா கண்டிப்பாக கண்டுபிடிச்சி உன் கையில் கொண்டு வந்து தருவோம், நானும் மீனாவும் தான் கண்டிப்பாக கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முத்துவுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இதை கேட்ட ரோகிணியுமே இதுக்கு மேலே இங்கே இருக்கவே கூடாது, ரொம்பவே டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க ரூமுக்கு போனோன்னு மறுபடியும் அங்கே விஜயா வந்துட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரோகிணி, வேற ஏதாவது ஐடியா பண்ணியா, அந்த பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரோகிணிட்டு கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக எங்கள் ரோகிணியுமே இல்லை அத்தை, இங்கே பாருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த பணத்தை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம், எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக நான் சொல்லி வச்சிருக்கேன், அந்த பணம் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பணம் கிடைக்கிறது இருக்கட்டும் ரோகிணி, உங்க அப்பா கிட்ட கேட்டியா இல்லையா, உங்க அப்பாவை போய் பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பக்கம் ரோகிணியுமே ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. இதை பார்த்த விஜயாவுமே இங்க பாரு ரோகிணி, நீ பண்ற விஷயம் எல்லாமே எனக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருக்கு, நீ தேவையில்லாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா இருந்துக்கிட்டு உங்க அப்பா கிட்டயோ இல்லை உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ ஒரு 30 லட்ச ரூபா உன்னால கடன் வாங்க முடியாதுன்னா நீ என்ன பொண்ணு நீ, ஏன் உங்க சொந்தக்காரங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோகிணியுமே எங்க பாருங்க அத்தை, எங்க குடும்பத்திலே எங்க அப்பா மட்டும்தான் பணக்காரரு, மற்றபடி எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே நார்மலான ஏழைங்க தான், அவங்களால அந்த பணத்தை ரெடி பண்ணி தர முடியாது, எங்க அப்பாவால் மட்டும் தான் தர முடியும், ஆனால் அவரும் இப்போ ஜெயிலில் இருக்கிறதுனால அந்த பணம் எல்லாம் பிளாக்ல இருக்கு, அதனால எதுவுமே பண்ண முடியாது, தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஏதோ ஒரு வழி பண்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே விஜயா கிட்ட டைம் கேட்குறாங்க. ஆனால் விஜயாவுமே எங்க பாரு ரோகிணி, உனக்கு டைம் கொடுக்கறத பற்றிலாம் எனக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, ஆனால் இங்கே உன்னோட சேர்ந்து ஏன் மரியாதை போய்கிட்டு இருக்கு, நான் அந்த பூக்காரி முன்னாடிலாம் மரியாதை இல்லாமல் இருக்கணும்னு எனக்கு என்ன அவசியமா, உனக்கு சப்போர்ட் பண்ண காரணத்துக்காக என்னை போட்டு எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, நீ என்னமோ பண்ணிக்க, அது எனக்கு தேவையே கிடையாது, எனக்கு தேவை பணம், 30 லட்ச ரூபா கண்டிப்பாக வந்தே ஆகணும், நீ அந்த கண்டுபிடிக்கிற பணம் வருதோ வரலையோ, ஆனால் உங்ககிட்ட இருந்து 30 லட்ச ரூபா பணம் எனக்கு வேணும், அது கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி இவங்களுமே ஒரு பக்கம் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க மனோஜுமே இங்கே விஜயா கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா இது, ரோகிணி இவ்வளோ டென்ஷன் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் ரோகிணி கிட்ட பணம் கேட்டுட்டு இருக்காதம்மா, அவன் மட்டும் பணத்தை எங்கிறது ரெடி பண்ணுவா, அவள் தான் சொல்லிட்டால இந்த மாதிரி பணம் கிடைக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு, அப்புறம் எதுக்காக நீ ரோகிணிக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறேன்னு சொல்லி இங்கே முறையாக மனோஜுமே விஜயாவை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ரோகிணியோட மனசில் கொஞ்சம் தெம்பு வர ஆரம்பிக்குது. உண்மை சொல்லப்போனா நமக்காக அவர் அவங்க அம்மாவை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காரு, அப்போ இதுவே பழகிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் மனோஜ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ரோகிணியுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.